நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மீனராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சந்தோஷப்பட வேண்டிய மாசம். ஏன்னா உங்க ராசிநாதன் யாரு? குரு. அந்த ராசிநாதன் இது வரைக்கும் 4ஆம் வீட்டுல இருந்து அக்டோபர் 18ஆம் தேதி அவர் 5ஆம் வீட்டுக்கு போறார். அடேங்கப்பா, எல்லா விஷயத்தையும் சாதிக்க போறீங்கப்பா. அது மட்டுமா, சுக்கிரன் உங்களுடைய ராசியில தான் உச்சம் பெறக்கூடியவர். அவர் 6ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் 3 + 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. 8ஆம் தேதிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் கேது கூட இருக்கிறதுனால ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் வரும் சூப்பர் அப்படின்னு நம்பிக்கையோட ப்ரொசீட் பண்ணுங்க. வரலன்னா அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் பேசிடவே வேண்டாம். குரு அப்படின்னாலே, மீனராசி அப்படின்னாலே நிறைய ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க பிறப்புலயே. அதனால நீங்க தெய்வத்தை நம்புங்க, ஆன்மீகத்துக்குள்ள போங்க, கோயில் புனஸ்காரத்துக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நீங்க எதிர்பார்க்கறத விடவே சூப்பரா இருக்கும் அப்படின்றது குருனுடைய அமைப்புல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை எப்படி வந்தாலும் ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா எதையும் ஜெயிக்கலாம் இல்லையா? அப்படிதான் எதையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் ஸ்டில் அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சரி, நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணுங்க. சரி, விஷ் யூ ஹாப்பி விஜயதசமி. விஷ் யூ சூப்பர் ஹாப்பி தீபாவளி. சரி, உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டு தான் இருக்கு, அதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா அந்த 7.5 சனியினுடைய பாதிப்பு சுத்தமாவே இருக்காது. ஏன்னா குரு 5ல மட்டும் இல்ல, குரு பகவான் அவருடைய சூப்பர் பார்வையினால உங்களையும் பார்க்கிறார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த தடவை 2 சனி பிரதோஷம் வருது. அந்த 2மே சனிக்கிழமை வர்றதுனால சம்திங் இன்னும் உங்களுக்கு சூப்பரா இருக்க போகுது. 6ஆம் தேதி திங்கட்கிழமையும் பௌர்ணமியும் வருது, அதுவுமே எல்லாம் விசேஷம். ஸோ நிறைய விஷயங்கள் நெகட்டிவ் பல காலத்துக்கு இருக்க போறத இப்போ நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும். அதனால தான் இது விபரீத ராஜயோகம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்றது உறுதி. ஸோ நீங்க இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கிற திசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணணும். சரி, எந்தெந்த நெகட்டிவ் அதுல இருந்து எப்படி மீள்றது அப்படின்றத பார்க்கலாம். சரி, உங்களுடைய 12ஆம் வீட்டுல ராகு உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்ப 12 அப்படின்னாலே ஃபாரின் சான்ஸ், தூக்கம், அந்தரங்க வாழ்க்கை அப்படின்றதெல்லாம் சில டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும், உங்க ராசிநாதன் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இங்க நான் சொல்லக்கூடியது என்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமா நீங்க கண்டிப்பா உங்களுடைய த்ரோட்டு, பிரஷர், ஒபிசிட்டி, வயிறு டைஜஸ்ட் ஆகல, ப்ளோட்டிங், இதுல எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க பொட்டுக்கடலை, மிளகு, பெப்பர், சாரி மிளகுன்றது தான் பெப்பர் அகெயின். ரீஸ்டார்ட். ஓகே, மிளகு, பெப்பர், மிளகு, பொட்டுக்கடலை, இஞ்சி, புதினா, நெல்லிக்காய் இதெல்லாம் அதிகமா நீங்க உட்கொள்ளணும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அகெயின். பட் ஆனாலும் அது சரியா போயிடும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் மேலும் பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்டு அதிபதி போய் 7ஆம் வீட்டுல உட்கார்றார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனியும் சூரியனும் பார்க்கறாங்க அப்படின் போது தேவையில்லாத, அதாவது நீங்க யாரை சந்திக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தீங்களோ அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஸோ அந்த இடத்துல பயந்து ஓடி ஒளிய வேண்டிய அவசியங்கள் இல்லை. இப்ப நீங்க உட்கார்ந்து பேசும்போது தீராத பிரச்சனை கூட தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வராத பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவன் வந்துட்டாலே பிரச்சனை தாண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவன் உங்ககிட்ட ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனாலும் அந்த இடத்துல சுகம் கெடுது இல்லைங்களா? அந்த ஒரு விஷயமும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, 8ஆம் வீட்டுக்கு சூரியன் போய் நீச்சம் அடைகிறார். இதுல சுக்கிரனும் நீச்சம், சூரியனும் நீச்சம் இந்த மாதத்துல. சோ அரசு வழியில ஏதாவது உங்களுக்கு காரியங்கள் ஆகணும்னு இருந்தா இந்த மாசத்துல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசத்துல ஃபாலோ பண்ணாதீங்க, நடக்கிறது கஷ்டம். அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக தான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாசத்தை விட்டு, அதாவது சூரியன் மாறுற வரைக்கும் நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணீங்கன்னா பல ரூபங்கள் சூப்பரா இருக்கும். ஏன்னா
கூடாதவன்ட்ட போய் சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் யாரை நம்பியும் தயவு செஞ்சு கடன் கொடுத்துட வேண்டாம். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்ல நான் முடிச்சு கொடுக்குறேன்னு அப்ரப்டா சொல்ல வேண்டாம், மேக்சிமம் பண்ணுவேன். ஸோ எதுலையுமே சிக்காத ரிஸ்க் இல்லாத வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். அண்ட் குருவனுடைய ஆசீர்வாதத்தினால பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரி, பெரிய மனிதர்கள் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க தான் அந்த பெரிய மனிதர்கள். அவங்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதுனால நிறைய பிளஸஸ் ஏற்படும். உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எந்த ஒரு வழியில ஃப்ரிக்ஷன் இருந்தாலும் இப்ப தானாகவே புரிஞ்சிடும். உங்களை பத்தி உங்களுடைய குழந்தைங்க சூப்பரா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏதோ உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் அவங்களுக்காக வாங்கணும் செய்யணும், அல்ல அவங்களுக்காக ஒரு லோன் போடணும் அப்படின்னாலும் தைரியமா நீங்க கையெழுத்து போடலாம். அதெல்லாம் ஸ்மூத்தா முடியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அண்ட் குழந்தை சம்பந்தமா யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் அது சக்சஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட காலமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட இப்ப குழந்தை உருவாகிறதுக்கு தானாகவே உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குரு 5ல அப்படின்றதுக்காக இல்ல, அவர் அதிசாரம் பெற்று சிறு நாட்கள் இங்க வரும்போது பெரிய பலன்களை அவர் கொடுத்துட்டு போவார். ஏன்னா அவர் ஆல்வேஸ் அங்க இருக்க போறது இல்லை இப்போ இந்த காலகட்டத்துலன்னு. அப்போ எதெல்லாம் நீங்க அனுபவிக்கிற யோகம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அனுபவிக்கிற யோகத்துக்குண்டான வழிகள் நீங்க பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம், அனுபவிக்கிற யோகம் சொன்ன உடனே லவ் பண்ணிட்டே இருக்கீங்க இப்ப போய் ஃபேமிலி கிட்ட சொல்லலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு அந்த அளவுக்கு சக்சஸ் இருக்காது. பட் ஆனா அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கு, அவங்க சைட் சொல்லலாமா அப்படின்றத நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் மனசு அப்படின்றது அறியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நிறைய உங்களை பத்தியே நீங்க சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு படிப்பு சம்பந்தமா இருக்கக்கூடியவங்களுக்கு புது டீச்சர்ஸ் வருவாங்க. புரியாத, அதாவது டீச்சர் மட்டும் இல்ல, பக்கத்துல என்னப்பா இது ஏன் உனக்கு புரியல அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வச்சு இதுதான்ப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவ் சூப்பர், நீங்க எக்ஸாம் எழுதிடுங்க, அதுவுமே ரொம்ப சூப்பரா வந்துடும். அதே மாதிரி ப்ரமோஷன் சம்பந்தமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பட் அகெயின் இங்க உங்க மேலேயே சனி பகவான் இருக்கார், 7ஆம் வீட்டுல சூரியன் இருக்கு. 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பவர் இழந்து போறார். சோ அப்படி இருக்கும்போது நீங்க டாக்குமெண்டேஷன் கிளியரா பண்ணணும். உங்களை கூப்பிட்டு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, இந்த டார்கெட்டை நீ அச்சீவ் பண்ணா நான் இது கொடுக்குறேன் பண்ணு ப்ராமிசஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுங்க. அவருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கான்றதை பாருங்க, அவரை நம்பலாமா அப்படின்றதும் பாருங்க. ஏன்னா அவர் பாவம் கரெக்டா தான் பண்ணியிருப்பார், ஆனா அவங்களையே சீட்டை விட்டு தூக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க லோன் வாங்கணும் அப்படின்னா இப்ப லோன்கள் சூப்பரா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனா அந்த லோன் பினிஷிங் ஸ்டேஜ்ல அந்த மேனேஜர் போயிடுவாரு. சோ அதனால எது எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா கரெக்டா சார் நீங்களும் யார்கிட்ட சார் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷனல் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க சூப்பரா பண்ணலாம். உங்க சுய ஜாதகத்துல சனி மற்றும் வக்ரம் பெற்றிருந்து நீங்க அந்த காலகட்டத்துல பிறந்திருந்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா, என்னடா இது 7.5 சனின்னு சொன்னாங்க, அந்த 7.5 சனியினுடைய ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, இவ்வளோ நாள் படாத பாடுபட்டோம், இப்ப எப்படிடா இவ்வளோ விஷயங்கள் வழி காமிக்குது அப்படின்னு சொல்லி உங்களை நினைச்சு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள் இப்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா சோ இந்த காலகட்டத்தை ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மீனராசி மீன லக்ன அன்பர்களே, பொதுவாகவே மீனராசிக்காரங்க அவங்களுக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காக வாழ்வீங்க. அவ்வளோ விஷயங்களும் இப்போ பாசிட்டிவா இருக்கு. ஸோ உங்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிக்கணும் அப்படின்றத நான் முக்கியமா கேட்டுக்கிறேன். ஸோ விஷ் யூ குட் லக், வாழ்க வளமுடன். அகெயின் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி. நன்றி, வணக்கம்.